என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்தவர் உன்னை தேடி வரப்போகின்றார். தேடி வருவது மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் அவர் கொடுக்க போகின்றார். அனைவர் மீது பாசம் வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதும், மீதி வாழ்க்கை அதை நினைத்து அழுவதிலுமே சரியாக இருக்கின்றது பிள்ளையே. நீ ஏன் எப்பொழுதும் எதையோ நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு ஏன் புரிய மறுக்கின்றது? நீ பிறக்கும் பொழுது தன்னந்தனியாக பிறந்தாய். அதே போல் நீ இறக்கும் பொழுது தனிமையில் தான் செல்வாய். அதற்கு நடுவில் பல உறவுகளின் அன்பிற்கு அடிமையாகி உன்னை நீயே தொலைத்து கொண்டு இருக்கின்றாய். உனக்காக வாழ்க்கை, அவ்வாழ்க்கையை உனக்கு பிடித்த விதமாக நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளையே. உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் மீது அன்பு செலுத்தியவர்கள் மட்டும் உன்னுடன் இறுதி வரை இருப்பார்கள் என்று நீ நினைப்பது மிகவும் தவறு. யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழ முடியும் பிள்ளையே. நீ விரும்பியவரோடு நீ எதிர்பார்த்த அந்த ஒரு நபரை உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார். அவர் வந்து, இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தான், இனி உன்னை பிரிய எனக்கு மனம் இல்லை, நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம், இந்த வாழ்க்கையில் நாம் இருவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை அவர் கொடுக்க போகின்றார் தங்கமே. நீ விரும்பியவரோடு நானே உன்னை சேர்த்து வைக்கின்றேன். அதுவரை கலங்காமல் நீ இரு. நீ அழுது அழுது உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாதே. இந்த ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை நீ பின்பற்ற ஆரம்பித்தால் நீ விரும்பும் யாவும் உன்னை தேடி வரும். அப்பா, நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து நீ ஆக வேண்டியது மற்றது அனைத்துமே பார். நான் உனக்காக அனைத்தையும் தேடி தேடி தயார் செய்து கொண்டு இருக்கின்றேன். கூடிய விரைவில் அதை உன் கையில் கொண்டு வந்து நான் ஒப்படைத்து விடுவேன். அதுவரை என் நாமத்தை மட்டும் ஜபித்து